सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி 4வது அணுவாக்கம் 43வது வகுப்பு. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ ஷாரீர ஆத்மா யபூர்வஸ்ய யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ ஷாரீராத்மா யபூர்வஸ்ய. உபனிஷத் தருகின்ற ஞானம் நமக்கு ஞானமாக அறிவாக நம்முடைய மனதில் மாறி அமையவில்லை என்றால் அந்த ஞானத்தையே உபாசனையாக செய்து அந்த உபாசனையானது நமக்கு ஞானமாக மாறும் அல்லது ஞானமாக மாற்றி தரும். இந்த கருத்தை பார்த்தோம். அந்த வகையில் இங்கு இந்த உபாசனையை சொன்னது அன்னமய கோஷத்தை. இதில் அன்னமய கோஷத்தை ஐக்கியமும் செய்து அதன் பலனையும் பேசியது என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு அன்னமய கோஷத்தோடு இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்தூல சரீரங்களையும் பிரபஞ்சத்தையும் அன்னமய கோஷத்தையும் ஒன்றாக பாவிப்பதன் மூலமாக எல்லா அன்னமய கோஷமும் நாம் ஆகிவிடுகின்றது, ஐக்கியம் ஏற்படுகின்றது சொல்லி பார்த்தோம். அடுத்து அதை ஆத்மா என்று கருதுகின்ற அந்த எண்ணத்தை விட்டு அது ஆத்மா இல்லை என்றும் சொன்னது. அதே போல பிராணமய கோஷத்தை மைக்கியம் செய்து அந்த பிராணமயனும் ஆத்மா இல்லை என்று சொன்னது. அடுத்து மனோமய கோஷம். ஆக இந்த கிரமப்படி பார்த்தால் 3வது அணுவாக்கம் எப்படி முடிந்திருக்க வேண்டும், 4வது அணுவாக்கம் எப்படி துவங்க வேண்டும் என்றதான் பார்த்தோம். சுருக்கமாக பார்த்தோம். 2வது அணுவாக்கம் முடிந்து 3வது அணுவாக்கம் எப்படி துவங்கியது என்றால் பிராணம் தேவ அணு பிராணந்தி மனுஷ்யா பசவச்சயே பிராணோகி பூதானாம் ஆயுகு அப்படி சொல்லி நிறைவு பெற்றது. பிராணமய உபாசனையோடு துவங்கியது, ஐக்கியத்துடன் துவங்கியது. அதே போல் 4வது அணுவாக்கம் எப்படி துவங்கி இருக்கணும், மனோமய ஐக்கியத்துடன் உபாசனையோடு துவங்கி இருக்க வேண்டும். ஆக மனோமய கோஷம் வரை அறிமுகப்படுத்தியது. விஞ்ஞானமய கோஷத்திற்கு செல்வதற்கு முன்பாக உபனிஷத்து 2 காரியத்தை செய்ய வேண்டும், செய்திருக்க வேண்டும். மனோமயத்தை கோஷம் என்று சொல்லி வெஷ்டி மன சமஷ்டி மன ஐக்கியம் சொல்லி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனோமய கோஷத்தை நாம் நீக்கும் பொழுது எல்லா மனோமயத்தையும் நாம் அனாத்மா என்று நீக்கி விஞ்ஞான மயத்திற்கு செல்ல முடியும். ஆக கிரமப்படி வெஷ்டி மன சமஷ்டி மன ஐக்கியத்தை சொல்லி யாருக்கு இந்த ஐக்கியம் புரியவில்லையோ அவர்களுக்கு உபாசனையை சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே உபனிஷத் இந்த கிரமத்தை நாமே புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டு விட்டதாம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வரக்கூடிய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு இல்லை பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அரிசி வட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்க வேண்டியது இல்லையா, சொன்னால் அப்படியே புரிஞ்சுக்கும். அப்படி உபனிஷத் நம்ம நினைக்கின்றது. ஆக இங்கே வெஷ்டி மனமும் சமஷ்டி மனமும் ஒன்று என்று நேரடியாக உபனிஷத் சொல்லவில்லை. இதற்கு முன்பு உள்ளதைப் போல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள வேண்டும் என்று உபனிஷத் எதிர்பார்க்கின்றதான். எனவே இங்கு என்ன, முன் பார்த்தது போல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெஷ்டி மனமும் சமஷ்டி மனமும் ஒன்றே. என்னுடைய ஒரு தனி மனமும் உலகத்தில் உள்ள எல்லாருடைய மனமும் ஒன்று தான். அப்படி ஒரு ஐக்கியம். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன பண்ணோம், உபாசனை செய்ய வேண்டும் சொல்லி சொன்னது. அதற்காகத்தான் மனோமய கோஷம் சாரீர ஆகாரம் என்று கற்பனை செய்யப்பட்டு அதற்குரிய ரிக் வேதம் எல்லாம் அங்கமாக அங்கே சொல்லப்பட்டது.
இந்த காரியத்தை உபனிஷத் இங்கே நேரடியாக செய்யவில்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது சுலபம் என்று விட்டு விட்டதா. ஆக ஹிரண்ய கர்ப்பன் என்பது, ஹிரண்ய கர்ப்பன்னா சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர அபிமானி, எல்லா மனங்களையும் மொத்தமாக சேர்த்தால் அதற்கு பெயர்தான் ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்பது மனோமய ஐக்கியமாக, அல்லது ஹிரண்ய கர்ப்பனே நான், அல்லது மொத்த சூக்ஷ்ம சரீரங்களும் மனமும் நான் என்று அந்த ஐக்கியத்தை நம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய மனதையும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகள் மனதையும் ஒன்றுதான் ஒரே தத்துவத்தினால் ஆனது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் நம்முடைய மனது என்ன ஆகின்றதான்? பொய்யாகின்றது. அடுத்து உலகில் உள்ள எல்லா மனதும் என்ன? என் மனதே பொய்ன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனதும் என்ன? அதுவும் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும், உண்மை இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுமா? நம்முடைய ஒரு மனது பொய்யாகிவிடும், உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மனதும் சத்தியமாகிவிடுமா. ஆகவே இங்கே உபனிஷத்து என்ன செய்கின்றது? சமஷ்டி மனோமய அல்லது ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்ம சரீர அபிமானி அந்த தத்துவத்தை உபனிஷத்தானது இங்கு மந்திரத்தின் மூலமாக விளக்குகின்றது. மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். யதக வாச்சக நிவர்த்தந்தே, இதெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். யதக எந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து, எதனிடமிருந்து, அல்லது அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்திடமிருந்து, வாச்சக வாக்கானது, நிவர்த்தந்தே திரும்பி வந்து விட்டதோ, ரிட்டர்ன்னு சொல்கிறாரு, திரும்பி வந்துடுச்சான். இந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து வாக்கானது திரும்பி, எந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து வாக்கானது திரும்பி வந்து விட்டதோ, எப்படி திரும்பி வந்துதான் அதுக்கும் பார்த்தோம். ஒரு உதாரணம், நாம் ஒரு இடத்துக்கு போவோம், சென்று கொஞ்ச நேரத்தை திரும்பி வந்துடுவோம். ஆகவே திரும்பி வருவது ரெண்டு விதத்தில் நடக்குமா. எங்கே போக நினைத்தோமோ அங்கே போய் திரும்பி வரலாம், எதை அடையணுமோ அதை அடைந்தும் திரும்பி வரலாம். இரண்டாவது, ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கே போகாமலும் திரும்பி வரலாம். போயும் திரும்பி வரலாம், போகாமலும் திரும்பி வரலாம், அதை அடையாமலும் திரும்பி வரலாம். இந்த ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து சொல்லானது திரும்பி வந்து விட்டது. ஹிரண்ய கர்ப்பன் என்பது சமஷ்டி மனஸ். ஆமாம், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் என்பது சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர அபிமானி. சூக்ஷ்ம ஷரீர அபிமானி எல்லார் மனதையும் ஒன்றா சேர்ந்து கட்டணும்னா அது பேர் என்ன? ஹிரண்ய கர்ப்பன். ஆக அந்த ஹிரண்ய கர்ப்பனை அது அடைந்து திரும்பி வந்ததா, அடையாமல் திரும்பி வந்ததா? சொல்லானது ஹிரண்ய கர்ப்பனை சென்று திரும்பி வந்ததா, செல்லாமல் திரும்பி வந்து விட்டது, அடையாமல் திரும்பி வந்ததா? இங்க சொல்றார் அப்பிராப்பிய, அடையாமல், விளக்க முடியாமல் திரும்பி வந்து விட்டதா, அதை விளக்கி சொல்ல தெரியாமல் திரும்பி வந்து விட்டது. ஆக ஹிரண்ய கர்ப்பனை விளக்க சொற்கள் எல்லாம் சென்றதான், அவரை விளக்கி கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்வதற்காக, அதை விளக்கத்தை கொடுப்பதற்காக சென்றதான் அந்த சொற்கள் எல்லாம். சென்று அந்த ஹிரண்ய கர்ப்பனை அடையாமல், அதை விளக்கி சொல்ல முடியாமல் திரும்பி வந்து விட்டது. அதான் சொல்ற அப்பிராப்பிய நிவர்த்தந்தே அப்படி சொல்லி அர்த்தம். சரி, இந்த வாக்கு தனியா போச்சா, யாரோட சேர்ந்து கூட்டமா போச்சா? தனியா போச்சா, கூட்டமா போச்சா? நம்ம கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் தனியாக இருந்தானா கரெக்டாக பஸ்ஸில் போய் வந்துடுவோம். 4-5 நண்பர்கள் சேர்ந்தாங்கன்னா அந்த பஸ்ஸே ஒரு கலட் ஆகிடும். அன்னைக்கு ஒரு தனி தெம்பு வந்துடும். ஆமாம், நாமும் சில நேரத்தில் தனியாக போய் என்ன வம்பில் மாட்டிட்டு வந்தோம்னா என்ன பண்ணோம்? எங்கள் ஊரில் போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வரோம், வந்து ஊரில் ஆளுங்களை கூட்டு ஊர் சண்டையை ஆக்கிடுவோம், தனி சண்டையை. அப்படிதான் நிறைய நேரம் நடக்கும். அதுபோல் இந்த மனசு தனியாக போச்சே, யாரோட சேர்ந்து போச்சு, அந்த வாக்கு தனியாக போச்சா, யாராவது உடன் சேர்த்து கொண்டு கூட்டாளி வச்சுக்கிட்டு போச்சான்னு சொல்லி கேட்குறார். மனசா சக, மனதுடன் சென்று திரும்பி வந்து விட்டதான், தனியாக போலையாம், மனசோடு போச்சான். வாக்கானது மனதுடன் சென்று ஹிரண்ய கர்ப்பனை அதுவும் அடையாமலே திரும்பி வந்து விட்டது. அப்போ இதன் சாரம் என்ன? வாக்கு மனம் இரண்டில் மனம் முக்கியமான கருவி. காரணம், நம்ம இப்போ மனோமயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லோரும் மனதில் தான் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறோம். மனம் என்ற ஒன்று அங்கே இல்லைன்னு வச்சுக்கோமே, அங்கே என்ன இருக்கும்? அதனால தான் மனோநாசம் சொல்கிறதெல்லாம் அசம்பவாத்துன்னு சொல்கிறோம். அங்கே என்ன அர்த்தம் புரிஞ்சிங்கன்னா, அறியாமையுடன் கூடிய மனது சென்று விட்டது, இப்பொழுது அறிவோடு கூடிய மனது இருக்கின்றது என்றால் சொல்லலாம்.
அப்படி தான் சொல்லணும். தவிர மனோநாசம் சொல்லி சொல்கிறதெல்லாம் மனமே இல்லை. சரி, மனமே இல்லைன்னா அங்கே என்ன? எல்லாம் மனதில் தான் நிகழ்கின்றது, நினைப்பு மறப்பு எல்லாமே. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அதனால் மனது நாசம் பண்ணுறதுல இல்லை, நாசம் பண்ண முடியாது. இயற்கையுடைய சிருஷ்டியே, பகவானுடைய படைப்பை எதையுமே நாம் நாசம் பண்ண முடியாது. ஆக இந்த வாக்கு மனம் இரண்டில் மனம் முக்கிய காரணம். நாம் மனோமயத்தில் தான் இருக்கிறோம். ஆக 3வது அணுவாக்கத்தில் வாக்குமயம் போயாச்சு. என்ன? சொல்லானது சென்று விட்டது. வாக்கு என்பது பிராணமயத்தில் வருகின்றது, கர்மேந்திரியத்தை சார்ந்தது. நம் உடலில் நல்லா மூச்சுக்காற்று இந்த ஆக்சிஜன்லாம் நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இயங்கும். ரத்தத்தில் ஆக்சிஜன் இருந்தால் தான் நல்லா தெம்பாக இருப்போம். ஆமாம், பேசுறது, நடக்கிறது, பசி தாகமெல்லாம் பிராணமயத்தில் இருக்கிறது தான். பிராணமயம் ஒழுங்காக இருந்தால் பசி தாகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அந்த வாக்கானது பிராணமயமாகிய கர்மேந்திரியத்தை சார்ந்தது. அந்த வாக்கு என்ன பண்ணிச்சான்? மனதோடு சேர்ந்து ஹிரண்ய கர்ப்பனை விளக்குவதற்காக சென்றதாம். அந்த மனமானது ஹிரண்ய கர்ப்பனை விளக்க முடியாமல் திரும்பியும் வந்து விட்டது. இங்கே இதன் மூலமாக உபனிஷத்து என்ன சொல்ல வருகின்றது என்றால், சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு அபிமானியாக இருக்கக்கூடிய தத்துவத்தை மனமும் வாக்கும் விளக்காது. இதுதான் சாரம். ஏன் விளக்காது சொல்லி சொன்னால், தனி மனதானது மொத்த மனதையும் விளக்குகின்ற சக்தி அற்றதாக இருக்கின்றது. அதுதான் இங்கே அர்த்தமே. அதை இரண்ய கர்ப்பனை விளக்க முடியாமல் வந்து விட்டதுன்னு சொல்கிறதுடைய சாரம் இதுதான். பின்னால் பார்ப்போம். ஆக இதிலிருந்து என்ன கருத்து கிடைக்கின்றது? நமக்கு மனம் என்பது வெஷ்டி தத்துவம், இண்டிவிஜுவல். இரண்ய கர்ப்பன் என்பது சமஷ்டி மனசு. நம்முடைய எல்லார் மனதையும் சேர்த்து பார்த்தால் அந்த தத்துவத்திற்கு பெயர் தான் இரண்ய கர்ப்பன். இது புரியணும். நம்ம எல்லார் மனதையும் மொத்தமாக டோட்டலாக சேர்த்து பார்த்தா, இப்போது தனித்தனியாக இருந்ததுன்னா அது சுள்ளியாக தனித்தனியாக விறகாக இருக்கும். மொத்தத்தையும் சேர்த்து கட்டினா எப்படி இருக்கும்? ஒரு கட்டா. அது போல் மொத்தம் சேர்த்து கட்டிய மனதிற்கு, எல்லார் மனதையும் சேர்த்தால் அந்த தத்துவத்திற்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். ஆக நம் ஒருவருடைய மனசு, அது நம் அனைவருடைய மனதையும் சேர்த்து கட்டியது ஹிரண்ய கர்ப்பன். நம் ஒருவருடைய ஸ்தூல சரீரத்தை தனியாக பார்த்தால் தனி சரீரம். இந்த எல்லா ஸ்தூல சரீரத்தை மொத்தமாக பார்த்தால் அந்த தத்துவத்திற்கு பெயர் என்னன்னு பார்த்தோம்? விராட். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இல்லை. எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரத்தை சேர்த்து பார்த்தால் இரண்ய கர்ப்பன். எல்லாருடைய ஸ்தூல சரீரத்தை சேர்த்து பார்த்தால் அதுக்கு பெயர் விராட். தத்துவ போதம் படிச்சிருக்கோம், விஸ்வன் விராட். நம் ஒரு மனதில் அபிமானம் வைக்கின்றோம். ஹிரண்ய கர்ப்பன் நம் எல்லோருடைய மனதிலும் அபிமானம் வைக்கின்றார். அதனால்தான் கடவுளுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை சொன்ன என்ன அர்த்தம்? எல்லார் மனதிலும் அவர் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றார். இங்கே ஒரு சேர் போட்டு மேலே உட்காந்துட்டு பார்க்குறாரு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? வெஷ்டி மனமானது சமஷ்டி மனதை விளக்காமல் திரும்பி வந்து விட்டது. அவ்வளோதான். தனி மனமானது மொத்த மனதையும் விளக்கி சொல்வதற்கு இயலாமல் திரும்பி வந்து விட்டது. உண்மைதானே? அதிலிருந்து என்ன கிடைக்கிறதா நமக்கு? சமஷ்டி வெஷ்டி என்பது காரிய காரண பாவம். பல மரங்கள் சேர்ந்தால் வனம் சொல்கின்றோம். ஆக வனம் என்பது காரணம், சிறு சிறு மரங்கள், தனித்தனி மரங்கள் காரியம். ஆனால் தனித்தனி மரங்கள் ஒன்றாக சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் வனம். அப்போ வனத்தில் தனித்தனி மரமும் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு மரம் அல்ல, ஒண்டி மரம் தோப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. தோப்புன்னா என்ன? எல்லா மரங்களும் சேர்ந்து அது தோப்பு. ஆக வனம் என்ற தத்துவத்தில் சிறு சிறு அம்சங்கள் தான் மரம், செடி, கொடிகள்லாம். அதே போல் சமஷ்டியை, மொத்தத்தை, வெஷ்டியானது தனியானது, இண்டிவிஜுவல் இருக்காது, விளக்காது. காரணம், வெஷ்டி என்பது இண்டிவிஜுவல் ஒன்று. அது எப்படி அதன் காரணமாகிய முழுமையை, சமஷ்டியை விளக்க முடியும்? ஆக இங்கு சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் மறைமுகமாக சொல்லப்படுகின்றது சொல்கிறார் உரையாசிரியர். நேரடியாக சொல்லலை. சமஷ்டி மனமும் எஷ்டி மனமும் ஐக்கியம் என்று நாம் புரிந்து கொள்வோம் என்று விட்டுவிட்டதா. நான் ஒரு மனிதனாக நம்ம சில நேரம் சொல்லுவோம், நாம் அனைவருமே ஒரே மனதோடு சிந்தனை செய்வோம். மீட்டிங்லாம் சொல்லுவாங்க, ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது.
10 பேர் இருந்தாலும் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்கப்பா, கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏக மனதாக நிறைவேற்றிருந்தா இருக்கட்டும், போட்டி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒன்று இருக்கு, எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் தனி மனிதனுக்கு நிச்சயமாக தனியான சிந்தனை இருக்கும், அபிப்பிராயம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கணும். ஆனால் கூட்டாக சேர்ந்து முடிவெடுத்த பிற்பாடு என் தனி மனித கருத்துக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை. அந்த கூட்டாக மொத்தமாக எடுத்த அந்த முடிவிற்கு நாமும் கட்டுப்பட்டு அதை நம்முடைய கருத்தாக மாற்றிக்கொண்டு செயல்படுவது தான் விவேகமாக இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்தாபனமும் மற்றதை ஒழுங்காக செயல்படும். இல்லை இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னால் 10 பேர் இருந்தால் 18 கருத்துக்கள் இருக்கத்தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. உள்ளுக்குள்ளே அமர்ந்து என்ன கருத்து வேறுபாடு இருக்குது அதெல்லாம் காரசாரமாக விவாதம் பண்ணிக்கலாம். ஒரு இயக்கத்தினுடைய முடிவாக, ஒரு கூட்டத்தினுடைய முடிவாக முடிவெடுத்த பிற்பாடு அதற்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், எதிர்மறையான கருத்து இருப்பவர்கள் கூட. அப்படி இருந்தால் தான் சேர்ந்து வேலை பார்க்க முடியும், ஏன்னா முடியாது. அது குடும்பத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை தான். ஆக சமஷ்டி மனமும் வெஷ்டி மனமும் ஐக்கியம் என்று நாம் புரிந்து கொள்வோம் என்று அது விட்டு விட்டதான். புரியாதவர்கள் உபாசனை செய்யிட்டுன்னு அதையும் விட்டுடுச்சேன், ஏன்னா அதையும் சொல்லிடுச்சு. ஆனால் இந்த சமஷ்டி மனதை பற்றி ஒரு கருத்தை இங்கு சொல்லுகின்றது. சமஷ்டி மனதை வெஷ்டி மனம் புரிந்து கொள்ளாது. நாமளே வீட்டில் சொல்லுவோம், என் மனசை நீங்கள் யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்களே. என் மனசுன்றது தனி மனம், நீங்கள் யாருமேன்றது வெஷ்டி இல்லை, யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆக சமஷ்டி மனதை வெஷ்டி மனமானது புரிந்து கொள்ளாது. நம்முடைய இதில் இன்னொரு ஒருத்தர் சொன்னார், நம்முடைய மனமே நமக்கு புரியல, நம்முடைய மனமே நமக்கு புரியல, ஒன்றுமே புரியல உலகத்தில். நிறைய நேரத்தில் நம்முடைய ஒரு நேரம் ஒன்று சிந்திக்க, இன்னொரு நேரம் அதையே தவறுன்னு நம்முடைய மனமே நம்முடைய புத்தியே நமக்கு சொல்லுகின்றது. ஆக நாம் உலகில் உள்ளவர்கள் மனதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினம்தான், முடியாது. இன்னொன்று, அவரவர்கள் மனது அவரவர்களுக்குத்தான் வெளிச்சமாக விளக்கமாக தெரிகின்றது, நமக்கு தெரியறதில்லை. இன்னொருடைய மனது நமக்கு தெரிவதை போல பகவான் படைச்சிருந்தார்னு வச்சுக்கோமே, யாராவது யார் எதிர்னா நம்ம நடக்க முடியுமா, நடமாட முடியுமா? ஏன்னா ஒவ்வொருவரை பற்றிய அபிப்பிராயங்களை நம்முடைய மனதில் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிறோம். அப்போது இரும்பு கவச்சம் தான் போட்டுக்கிட்டு வரணும், ஒருத்தர் முன்னே ஒருத்தர் நடந்து வர்றதுக்கு. ஒருத்தர் வராரு, அவரை பற்றி நமக்கு வேறுபாடான அல்லது தவறான அபிப்பிராயம் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறோம், மனித ஒரு பண்பு கருதி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, சௌகரியமாக இருக்குங்களா, வாங்க உட்காருங்க, அப்படி தானே சொல்கிறோம். பல விஷயங்கள் உள்ளே வச்சுருந்தாலும் கூட அது ஒரு பண்பு. அதுபோல் அவரவருடைய மனம் அவரவர்களுக்கு தான் தெரிகின்றது, அவரவர்களாக தான் புரிந்து கொள்ள முடியும், ரகசியமாக வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் கூட என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்போம், அவர் மனசில் என்ன நினச்சிருக்கா தெரியாமலே நம்ம திரும்பியும் வந்துடுவோம். ஆக இந்த மந்திரம் மீண்டும் இதே மந்திரம் வரப்போகின்றது. அது பரம்பொருளை விளக்குவதற்காக வருகின்ற மந்திரமாக இருக்கின்றது. இங்கு இரண்ய கர்ப்பனை விளக்குகின்றது இந்த மந்திரம். இத்துடன் இரண்ய கர்ப்பனை பற்றி பேசுகின்ற இந்த கருத்து நிறைவு பெற்றது. இரண்ய கர்ப்பனை பற்றி பேசுகின்ற கருத்துனா என்ன, சமஷ்டி மனதை பேசுகின்ற கருத்து நிறைவு பெறுகின்றது. இதிலிருந்து 2 கருத்தை விசாரத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாமா, எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று வெஷ்டி, இரண்டாவது சமஷ்டி. 2த்தையும் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் ஐக்கியத்தை நம்ம புரிந்து கொள்கின்றோம். இனி அடுத்த கருத்து, ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். வித்வான் சொல்லி சொன்னால் உபாசகன். இங்கே வித்வான்னா படித்தவன் அப்படி சொல்லி அந்த அர்த்தம் சொல்லலை, உபாசகன், உபாசனை செய்பவன். ஞானியையும் உபாசகன் என்றே சொல்லலாம், ஆனால் இங்கே பொருள் என்ன, உபாசகன் என்றுதான் அர்த்தம். யார் உபாசகன், ஏன் உபாசனை செய்ய வேண்டும், யாருக்கு சமஷ்டி ஐக்கிய ஞானம் வரவில்லையோ, மொத்த மனதும் நான் தான் என்கின்ற அறிவு அவனுக்கு வரவில்லையோ, அவர்கள் உபாசனை செய்ய வேண்டும். இம்போசிஷன் எழுதுறது போல தான் நம்ம முன்னி பார்த்தது. என்னுடைய மனதை போல்தான் உலகில் உள்ள எல்லாருடைய மனமும் என்று, என்னுடைய மனமும் உலகில் உள்ள எல்லாருடைய மனமும் ஒரே தத்துவத்தினால் ஆனது என்ற ஐக்கிய ஞானம் யாருக்கு ஏற்படவில்லையோ அவன் உபாசனை செய்ய வேண்டும், அவன் உபாசகன். ஆக இங்கே பிரம்மனக சொல்லி சொன்னார், ஹிரண்ய கர்ப்பனுடைய சொல்லி அர்த்தம். பிரம்மனக பிரம்ம தேவானாம் பிரதம சம்பபூவ. எங்கே பார்த்தோம், முண்டகோபநிஷத்தில் பார்த்தோம். முதலில் தோன்றிய தத்துவமாக பிரதம சம்பபூவ,
முதலில் சிருஷ்டியினுடைய முதலில் தோன்றிய தத்துவம். அது முண்டகோபநிஷத்தை பார்க்கும்போது பார்த்துருக்கின்றோம். ஆக இங்கு பிரம்ம என்ற சொல்லானது ஹிரண்ய கர்ப்பனுக்கு செல்லுகின்றது. ஆக பிரம்மனோ வித்வான் சொல்லி சொன்னால் ஹிரண்ய கர்ப்பனை தியானிப்பவன் சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தைக்கு புஸ்தகம் இருந்தால் அந்த வார்த்தையை நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கும்பொழுது அது அந்த இடத்த போட்டு எழுதிக்கணும். பிரம்மனோ வித்வான் சொல்லி சொன்னான் ஹிரண்ய கர்ப்பனை தியானிப்பவன். அந்த ஹிரண்ய கர்ப்பனிடத்தில் என்ன உள்ளதாம்? ஆனந்தம். ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை தியானிப்பவன். இனி இவ்வாறு தியானித்தால் என்ன பலன் வரும்? அந்த உபாசனுடைய பலன் வருகின்றது, பார்ப்போம். ந பிபேதி கதாச்சன இதி, பயம் என்பது அவனுக்கு இருக்காது. பயம் வராதான். இதி என்றால் இந்த சொல்லானது ரிக்வேத மந்திரமானது முடிவடைகின்றதை குறிப்பது. இதி ந பிபேதி கதாச்சன இதி. இந்த இடத்துல இத்துடன் ரிக்வேத மந்திரம் நிறைவு பெறுகின்றது. இதன் அர்த்தம் என்ன? சமஷ்டி வெஷ்டி மனதை உபாசனை செய்கின்ற உபாசகன், அதாவது ஹிரண்ய கர்ப்பனின் ஆனந்த ரூபத்தை உபாசனை செய்பவன், அவன் இறந்த பிறகு ஹிரண்ய கர்ப்பனை அல்லது ஹிரண்ய கர்ப்பனுடைய லோகத்திற்கு செல்வான். அந்த லோகத்தில் என்னவா? பயமே இருக்காதான். ஆனந்தத்தையே அனுபவித்து கொண்டிருப்பான். காரணம், யதா உபாஸ்தே ததா பவதி, அப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. எப்படி யாரை என்னவாக உபாசனை செய்கின்றானோ அப்படி அவன் அதை அடைவான். அதன் பலனையும் அவன் அடைவான். அன்னம் என்று பிரம்மனை உபாசனை செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம். நிறைய உணவு கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆமாம், அவன் என்னெல்லாம் உணவை விரும்புகிறானோ அதெல்லாம் சொமோட்டோலேயே வேறு எதுலேயே எங்கேயோ வந்து சேர்ந்துடும். ஜங்கு ஃபுட்டாக என்ன ஃபுட்டு இல்லை, எல்லா உணவும் வந்து சேர்ந்துடும். பிராணன் என்று உபாசனை செய்தால் என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆயுள் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம். சர்வாயுஷம் பார்த்தோம் பாருங்க. ஆயுள், அவனுடைய ஆயுள்வானது நிறைவாக இருக்கும். அதே போல் ஆனந்தத்தை அவன் உபாசனை செய்யும் பொழுது பிரம்மலோகத்தில் அவன் பயமில்லாமல் இருப்பான். பிரம்மலோகத்தில் இறப்பு என்கின்ற ஞாபகமே வராதான். தாய்மன்னர் சொல்வார், அங்கே மட்டும் இல்லை, ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டன் நினைவதில்லை. நல்ல அழகான கருத்து. இந்த உலகத்திலே இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஞான நிஷ்டன் இருக்கா பாருங்க, சதா அந்த பிரம்மானந்தத்திலே அந்த அறிவை வைத்திருப்பவன், அவனுக்கு ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டன் நினைவது. ஏனென்றால் மரணம் என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு இல்லை. ஆகவே இல்லாத மரணத்தை பற்றி அவன் யோசிப்பதே இல்லையா. ரொம்ப அழகாக சொல்கிறார். அங்கே வைராகியம் வராது என்பது வேறு ஒரு கருத்து இருக்கு. ஏனென்றால் எல்லா சௌகரியமும் தான் நமக்கு வைராகியமாக வரும். இவ்வளோ அசௌகரியம் இருக்க இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு வைராகியம் வரல. ஆனந்தமே வடிவான உலகத்தில் நமக்கு வைராகியம் வருமா? வராது. அங்கே பயம் இருக்காதான். இதெல்லாம் எப்பொழுது? இறந்த பிறகு மோட்சத்திற்கு சொல்லப்படுகின்ற அபயம் என்ற பலன் இல்லை. பயம் இல்லாது இருப்பான் என்பது மோட்சம் என்ற அபயத்திற்கு, மோட்சம் என்ற லட்சணத்தை சொன்ன பாருங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ந பிபேதி குதச்சன இத்தி என்று வரும். அதுதான் மோட்சத்தை சொல்லுகின்ற அபயம். ஆமாம், இங்கே அது அந்த அர்த்தம் இல்லை. அதாவது பிரம்மலோகத்துக்கு சென்று மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல், மரணத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாக இருப்பான். நமக்கு எல்லா பயத்திலும் பெரிய பயம் என்ன தெரியுங்களா? மரண பயம்தான். இறந்து விடுவோமோ அல்லது நாமல் இல்லாமல் போய்விடுவோமோ அப்படின்ற பயம். எல்லா பயத்தும் மரண பயம்தான் பெரிய பயம். அது அந்த பிரம்மலோகத்தில் அவனுக்கு இல்லையா. இந்த உலகத்தில் சாதாரணமாக உலக விவகாரங்களை செய்து கொண்டு இருக்கவர்கள் கூட ஆனந்தமாக தானே இருக்காங்க. அவர்களும் திருப்தியாக இருக்கின்றோம் என்று தான் சொல்லுகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கின்றது என்பது தெரியாதனால் இந்த உலக விவகாரங்களை செய்து கொண்டு அதுவே போதும், அதுவே ஆனந்தம் என்று இருக்கின்றார்கள். ஆக இந்த லோகத்தில் இருந்தாலும் கூட ஓரளவு பயம் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆக இந்த இடத்துல பிரம்மனக சொல்லி சொன்னால், பிரம்மனக ஆனந்தம் வித்வான் என்பதற்கு பிரம்மனுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை உபாசனை செய்பவன் என்று பொருள் பார்த்தோம். இனி ஒரு பொருள் இருக்கு.
பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் ஆனந்தம் அனுபவதி, ஆனந்தத்தை அடைகின்றார்கள் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனந்தத்தை அடைகின்றார்கள். முதலில் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை உபாசனை செய்பவர் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லது பிரம்மத்தின் உபாசனை செய்பவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லியிருக்கு, சுகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. காரணம் இரண்ய கர்ப்பன் என்பது சமஷ்டி மனோமயன் இல்லையா? மனதில் தானே சுகம் இருக்கிறது. சுகத்தை எங்கே அனுபவிக்கிறோம்? மனதில் தான். துக்கத்தை எதில் அனுபவிக்கிறோம்? அதுக்கு வேறொரு மனம் சொல்லக்கூடாது. ஆமாம், ரெண்டு மனம் வேணும் இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரே மனதில் தான் சுகத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆக அந்த சுகம் இருக்கின்ற மனோமயமான இரண்ய கர்ப்பனை உபாசனை செய்யும் பொழுது ஆனந்தத்தை இவன் அனுபவிக்கின்றான், பயம் இல்லாமல் இருக்கின்றான். ஆகவே பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் ஆனந்தம் அனுபவத்தி, ஆனந்தத்தை அடைகின்றார்கள், பயம் இல்லாமல் இருக்கின்றான். இது என்ன பலன்? காமிய பலன், அவாந்திர பலன், ரிலேட்டிவ் பெனிஃபிட் தான் இது. ஆனால் இன்னொரு பலன் இருக்கின்றது, நிஷ்காமிய பலன். சமஷ்டி வெஷ்டி மனோமயத்தை ஐக்கியம் ஒன்று என்று உபாசனை செய்கின்ற பலன் அடுத்த கோஷத்திற்கு செல்வதற்கு தகுதி அடைகின்றான். அடுத்த கோஷம் என்ன? மனோமய கோஷத்துக்கு அடுத்து விஞ்ஞானமய கோஷம். மனதிலிருந்து அவன் புத்திக்கு செல்கின்றான். மனோமய கோஷத்தை தியாகம் செய்யும் சக்தியையும் அவன் அடைகின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையில் இந்த மனம் நான் இல்லை என்று மனதிலே புரிந்து கொள்கின்றான். அதனால் மனம் தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்ன பண்ணுறான்? அவன் ஒதுக்கி விடுகின்றான், நீக்கி விடுகின்றான். அதனால் வருகின்ற தாக்கத்தை அவன் அது இல்லைன்னு நீக்கிடுறான். உளம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்து தோழி சொல்கிறது போல. இல்லைன்னா என்ன ஆகும்? மனம் தருகின்ற எல்லா விதமான விவகாரங்களையும் இவன் தன்னை அதற்கு உட்படுத்தி கொண்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பான். சரி, இது மனசு நினைக்கிறது, இருந்துட்டு போட்டோம் போ, அது மனதுடைய இயல்பு என்று அதிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்கின்றான், பழகி கொள்கின்றான், விலகி இருக்கின்றான். ஆக மனோமய கோஷத்தை தியாகம் பண்ணும் சக்தியை அவன் அடைகின்றான். இத்தோடு ரிக்மந்திரமானது முடிவடைகின்றது. இனி பிராமண உபனிஷத்தாகிய தைத்திரியம் இனி தொடர்கின்றது. தஸ்ய ஏஷக ஏவ ஷாரீர ஆத்மா. இதுவும் முன்ன சொன்ன கருத்தை போன்றது தான். என்னவா? பிராணமய கோஷத்திற்கு ஷாரீர ஆத்மா என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளானது அன்னமயம் கோஷத்திற்குள் இருப்பது என்று பொருள் வந்தது. அன்னமய கோஷம் என்ன? பிராணன் எங்கே இருக்குது? இந்த உடலுக்குள்ளே தானே இருக்குது. வெளியே இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெளியே இருந்தால் நாம் நடமாட முடியாது. வெளியே இருந்ததுன்னா இந்த உடல் ஆனது ஜீவித்திருக்கக்கூடிய உயிருடன் கூடிய உடலாக இருக்காது. வெளியில் இருக்க காற்று உள்ளே வந்ததுனா தான் உடலானது ஜீவித்திருக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றது. அதனால தான் பேர் பிராணன்னு சொல்லி பார்த்தோம். வெளியில் இருந்தால் அதுக்கு வெறும் வாயு, உள்ளே இந்த உடல் உள்ளே சென்றால் அதற்கு பெயர் பிராணன்னு சொல்லி பார்த்தோம். ஆக அன்னமய கோஷத்திற்குள் பிராணமய கோஷம் இருக்கின்றது. இப்பொழுது பிராணமயமானது நீக்கப்பட்டு விட்டது. அது ஆத்மா இல்லை, மனோமயமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. மனோமயமும் என்ன? இப்போ எங்கே இருக்குது? பிராணமய சரீரத்திற்குள் உள்ளது. அன்னமய கோஷத்திற்குள் பிராணமயம் இருந்தது, இப்போ மனோமயம் பிராணமய கோஷத்திற்குள் உள்ளது. ஆகவே ஷாரீர ஆத்மா என்கின்ற பெயர் மனோமய கோஷத்திற்கு வந்து விடுகின்றது. சொன்னார் ஒருத்தர், உதாரணம் சொன்னார் அழகாக. ஒரு மந்திரி இருக்கார். அந்த மந்திரி போயிட்டார், இல்லை டிஸ்மிஸ் ஆகிட்டார். போயிட்டு இன்னொரு புது மந்திரி வந்தார். அப்போ பழைய மந்திரி என்ன ஆவார்? எக்ஸ் மினிஸ்டர் தான், அவர் போயாச்சு இல்லையா? இவருக்கு மந்திரின்ற பேர் வந்துடும். இப்போ சாதாரணமாக எம்எல்ஏ இருந்தவர் மந்திரி ஆகிட்டார், மந்திரியாக இருந்தவர் சாதாரண எம்எல்ஏ ஆகிட்டார், மந்திரின்ற பேர் போயிடும். பழையவருக்கு அந்த பேர் போயிடுமா? அதுபோல் இங்கே மனோமய கோஷம் பிராணமய கோஷத்தை நீக்கி, இப்போ ஆத்மா என்ன? அன்னமய கோஷம் ஆத்மா இல்லை, பிராணமய கோஷம் ஆத்மா இல்லை, மனோமய கோஷமானது ஆத்மாவாக இங்கு ஆகின்றது. உண்மையிலே மனோமய கோஷம் ஆத்மா இல்லை. இருந்தாலும் சாஸ்திரமானது ஒவ்வொரு கோஷமாக அதை சொல்லி, அதை விளக்கி, அதை தானாக புரிந்து கொண்டு பிறகு அது ஆத்மா இல்லை என்று அழகாக சொல்லி 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 ஒன்று ஒன்றாக நீக்கி கொண்டு வருகின்றது. இப்பொழுது மனோமய கோஷம்தான் ஆத்மா என்ற ஸ்தானத்தில் இப்பொழுது இருக்கின்றது. ஆக ஷாரீர ஆத்மா என்கின்ற பெயர் இப்பொழுது மனோமயத்திற்கு கிடைக்கின்றது. ஆக தஸ்ய பூர்வஸ்ய, மனோமய கோஷத்திற்கு முன்னர் பிராணமய கோஷம் இருந்தது. எது? ஷாரீர ஆத்மா. இதற்கு முன்னுள்ள கோஷத்தில் எது இருக்கின்றதோ அது ஷாரீர ஆத்மா. அப்போ யக என்றால் எது? எது என்றால் எது?
ஏஷக இந்த இந்த என்றால் இங்கே மனோமயத்தை குறிக்கின்ற சொல். ஆக ஏஷக சொல்லி சொன்னால் மனோமய கோஷக. இந்த மனோமய கோஷம் எதுவென்றால் தஸ்ய பூர்வஸ்ய இதற்கு முன் உள்ள பிராணமய கோஷத்தினுடைய ஷாரீர ஆத்மா. பிராணமய கோஷத்தின் ஆத்மாவாக இந்த சரீரத்துக்குள் இருப்பவன். பிராணமய கோஷத்துக்குள் ஆத்மாவாக இருப்பவன் யார்? மனோமய கோஷம். அதுதான் இங்கே அர்த்தம். கொஞ்சம் அமைதியாக அது பார்த்து குறித்து வச்சு படித்தோம்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆக மனோமய கோஷம் அவனுக்கு ஷாரீர ஆத்மா என்ற பெயர் வந்து விட்டது. இனி அடுத்த கருத்து, மனோமய கோஷம் நீக்கப்பட்டு விஞ்ஞானமய கோஷம் அறிமுகப்படுத்தப்பட போகின்றது. உபனிஷத்தான் இப்படி தான் படிக்கணும். 4வது அணுவாக்கம் 2வது பகுதி. தஸ்மாத்வா ஏ தஸ்மான் மனோமயாத் அந்யோந்தர ஆத்மா விஞ்ஞானமயः தேனைஷ பூர்ணः சவா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய ஷத்தைவ சிரஹ ரிதம் தக்ஷிண பக்ஷஹ சத்யம் உத்தர பக்ஷஹ சத்ய முத்தர பக்ஷஹ யோக ஆத்மா மகபுச்சம் பிரதிஷ்டா ததப் ஏஷ ஸ்லோகோ பவதி தஸ்மாத்வா ஏதஸ்மான் மனோமயாத் அந்யோந்தர ஆத்மா விஞ்ஞானமயः தேனைஷ பூர்ணः ச வா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய ஷத்தைவ சிரஹ ரிதம் தக்ஷிண பக்ஷஹ சத்யமுத்தர பக்ஷஹ யோக ஆத்மா மகபுச்சம் பிரதிஷ்டா ததப் ஏஷ ஸ்லோகோ பவதி. மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் மனோமயாத். மந்திரத்துடைய அணுவாக்கத்துடைய முதல் வரி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் மனோமயாத். தஸ்மாத் வை ஏதஸ்மாத் சொல்லி சொன்னா அந்த இந்த மனோமயத்தை காட்டிலும், அதுதான் அர்த்தம். அந்த இந்த மனோமயத்தை காட்டிலும் அந்யக அதற்கு வேறான அந்தர உள்ளே இருப்பது ஆத்மா. அப்படி இருக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு பெயர் தான் விஞ்ஞானமயக, விஞ்ஞானமயம். மனோமயத்தை காட்டில் வேறான ஆத்மா எது? விஞ்ஞானமயம். இங்கே விஞ்ஞானமயம் என்றால் இங்கே புத்தின்னு சொல்லி அர்த்தம். அன்னமயம் என்றால் ஸ்தூல உடல், பிராணமயம் என்றால் சுவாசம் சென்று வருகின்ற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்கிறாரு. பிறகு மனோமயம்னா மனம் நமக்கு தெரியும். அடுத்து விஞ்ஞானமயம் என்றால் புத்தியை குறிப்பது. அந்த கரணத்தினுடைய 2வது பகுதி புத்தி. இங்கே அந்யக என்று சொல்வதிலிருந்து மனோமயம் அனாத்மாவாகிவிட்டது. மனோமயம் என்ன? இப்போ அனாத்மா. இங்கே ஆத்மா என்னவாயிடுச்சு? விஞ்ஞானமயம். இது ஆத்மான்னு சொல்லும்போது இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? அது அனாத்மா. அதுதானே நம்ம ஐக்கியத்தில் புரிஞ்சுக்கிறது. அது மித்யா என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். காரியம் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். பிறகு அந்தர என்பதுக்கு 4 பொருள் பார்த்தோம். இங்கே விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்தை விட ஆத்மாவிற்கு சமீபமாக இருக்கின்றது. மனோமயத்தை விட சூக்ஷமமாக இருக்கின்றது. மனோமயத்தை விட புத்தியானது வியாபித்துள்ளது. அடுத்து விஞ்ஞானமயம் மனோமயத்தை கட்டுப்படுத்துகின்றது. இந்த 4 அர்த்தம் இருக்கு. சமீபம், சூக்ஷ்மம், வியாபியம், நியந்தா.
ஆமாம், கட்டுப்படுத்துகின்றது. இந்த 4 அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அந்தர என்ற வார்த்தைக்கு. ஆக விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷத்தை விட ஆத்மாவிற்கு சமீபம். ஏனென்றால் ஆனந்த, அதாவது அன்னமய கோஷம், அடுத்து பிராணமய கோஷம், அடுத்து மனோமய கோஷம், இப்போ விஞ்ஞானமய கோஷம்னா அடுத்து ஆனந்தமய கோஷம் ஆத்மான்னு வரும்பொழுது அப்போ விஞ்ஞானமய கோஷம் தான் என்ன, ஆத்மாவோட அருகில் இருக்கின்றது. 6ஆம் நம்பர் ஒன்று இருக்குது. அப்போது 4ஆம் நம்பர் என்ன, 6க்கு ரொம்ப சமீபமாக இருக்குது, அப்படிதான் அர்த்தம். 1 என்ன, ரொம்ப தள்ளி இருக்குது. 2 என்ன, அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கு, கொஞ்சம் சமீபம் இருக்குது. 3 அதை விட கொஞ்சம் சமீபம். இப்போ 4 என்ன, 6க்கு ரொம்ப சமீபம், அப்படி தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆக இப்பொழுது இது விஞ்ஞானமயத்திற்கு வந்து விட்டது, நம்மை விஞ்ஞானமயத்திற்கு அழைத்து வந்து விட்டது. விஞ்ஞானமயம்னா என்ன சுவாமின்னு கேட்கக்கூடாது, புத்தி சொல்லி அர்த்தம். ஆக இனி விஞ்ஞானமய ஆத்மா, இவ்வாறு 4வது கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி அடுத்த கோஷம் போவதற்கு முன்பாக உபனிஷத்து என்ன செய்ய வேண்டுமா, தைத்திர உபனிஷத்தில் கேள்வி நிறைய கேட்கலான்றார் இந்த உரையாசிரியர். கேள்வி நிறைய கேட்கணும், புரியலன்னா அப்படியே இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணுன்றார். வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம், வெஷ்டி சமஷ்டி உபாசனம். உபாசனம் என்றால் ஆலம்பனம் வேணும்னு சொல்லி பார்த்தோம். ஆலம்பனம் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அடையாளம் அல்லது லிங்கம். எதில் எந்த தேவதை வைத்து வழிபடுகின்றோமோ அதற்கு பெயர் ஆலம்பனம். உதாரணம், சிவனை சிவலிங்கத்தில் வைத்து வழிபட்டால் சிவலிங்கம் ஆலம்பனம். பிள்ளையார மஞ்சளை பிடிச்சி என்ன பண்ணுறோம், வச்ச உடனே அந்த மஞ்சள் என்ன பண்ணுறோம், பிள்ளையார வணங்குறோம். அப்போ அந்த மஞ்சள் இருக்க அது ஆலம்பனம். யாருக்கு, பிள்ளையாருக்கு. அந்த ஆலம்பனன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக விஞ்ஞானமய கோஷம் தெளிவாக தெரியவில்லையே சொல்லி சொன்னால் உபநிஷத்து என்ன சொல்கின்றது, எப்படி பிராணமய கோஷம் ஸ்தூல சரீரத்தின் வடிவமாக ஆகாரம் என்று கற்பனை செய்ததோ, மனோமயம் ஸ்தூல சரீரத்தை போல என்று கற்பனை செய்ததோ, அதே போல் இங்கும் விஞ்ஞானமய கோஷமும் ஸ்தூல சரீரத்தை உருவத்தை போன்றது என்று சொல்லுகின்றது. இப்போ காற்றுக்கு உருவம் இல்லை, ஆனால் அதை எதில் அடைக்கின்றோமோ அதன் வடிவாகின்றது. நீருக்கும் உருவம் இல்லை, அது எந்த பாட்டிலில் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதன் வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதுபோல் இங்கும் இந்த விஞ்ஞானமயத்தை மனோமயத்தை நீ எப்படி ஒரு கற்பனை செய்து கொள், ஒரு சரீரமாக கற்பனை செய்து கொள். அப்படி சரீரமாக கற்பனை செய்தால் என்ன ஆகின்றது, அதற்கு தலை கை எது என்றெல்லாம் சொல்ல வேண்டும். அதுதான் இங்கும் வருகின்றது. இதெல்லாம் இந்த பஞ்சகோஷ விவேகத்தில் நாமும் இதை படிப்படியாக பார்த்து வரும்பொழுது இது புரிந்து கொண்டு வருகின்றோம். ஷரீர ஆகாரக, ஆமாம், இந்த விஞ்ஞானமயம் ஸ்தூல சரீரத்தை போன்றது என்றால் இதற்கு கை எது தலை எது, அந்த கற்பனை என்ன, அதுதான் அடுத்த கருத்து. இந்த விஞ்ஞானமய கோஷமும் ஸ்தூல சரீரத்தை போன்றது, ஷரீர ஆகாரக விஞ்ஞானமயக. ஆக இந்த விஞ்ஞானமயம் சரீரத்தை போன்றது சொல்லி சொன்னால் அதன் கை தலை எதுவென்றால் தேன ஏஷ பூர்ணக. தேன சொல்லி சொன்னால் அதனால், தேனை என்றால் அதனால், அதனால் என்றால் எதனால், விஞ்ஞானமயேன விஞ்ஞானமயத்தினால், ஏஷக இந்த என்பது மனோமயத்தை குறிப்பது, பூர்ணக வியாப்தக, பூர்ணக என்றால் வியாப்தக, வியாப்தக என்றால் வியாபிக்கப்பட்டுள்ளது, ஆல் பர்வேடிங் எங்கும் நிறைந்துள்ளது சொல்லி அர்த்தம். பூர்ணக சொல்லி எங்கெல்லாம் ப்ரோனவுன் வருதோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அதனால் இது வியாபிக்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா. விஞ்ஞானமய கோஷத்தினால் மனோமய கோஷம் வியாபிக்கப்பட்டுள்ளது, அதனால் இது வியாபிக்கப்பட்டுள்ளது. எதனால், விஞ்ஞானமய கோஷத்தினால் மனோமயம் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஏன் உபனிஷத்து இவ்வாறு சொல்ல வேண்டுமென்றால், எப்படி பிராணமயம் ஸ்தூல சரீரத்தை வியாபித்ததோ, பிராணன் ஸ்தூல சரீரத்தின் உருவத்தை எடுத்துக்கொள்கின்றதோ, அப்படி மனோமயம் பிராண சரீரத்தை வியாபித்தால் உருவத்தை எடுத்துக்கொள்வது போல விஞ்ஞானமய கோஷமும் மனோமய கோஷத்தை வியாபிக்கும் பொழுது ஸ்தூல சரீரத்தின் உருவத்தை அடைகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புரிதலுக்காக உபனிஷத் இப்படி பேசுகின்றது. அதையும் சொல்லுகின்றது. ச வா ஏஷ புருஷ வித ஏவ, சக சொல்லலாம் வை, ச வை என்பது விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கின்ற சொல். வை என்றால் அது பிரசித்தம் சொல்லி பார்த்தோம். ஏஷக இந்த விஞ்ஞானமய கோஷமானது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பிரசித்தமான இந்த விஞ்ஞானமய கோஷம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. எப்படி, புருஷ விதக
இந்த ஒரு மனிதனுடைய சரீரத்தை போன்ற உருவத்தை உடையவன் என்று விஞ்ஞானமயத்தை உபனிஷத் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. ஸ்தூல ஆகாரக ஏவ, நம்முடைய ஸ்தூல சரீரம் எப்படி தெளிவாக தெரிகின்றது, அதுபோல விஞ்ஞானமயத்திற்கும் சரீரம் இருக்கின்றது என்று நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு கற்பனையை செய்து நமக்கு சொல்லுகின்றது உபனிஷத். அதுக்கு அடுத்த சொல் பார்ப்போம். தஸ்ய புருஷ விததாம். தஸ்ய என்றால் மனோமயஸ்ய, அந்த மனோமயத்தினுடைய புருஷ ஆகாரத்தை போன்ற, வடிவத்தை போன்ற, சரீரத்தை போன்ற, விததாம் என்ற வார்த்தையை இங்கே எடுத்துக்கொள்ளணும். என்னவா, அந்த அடிப்படையில், விததாம் என்றால் அதனுடைய அடிப்படையில், அயம் புருஷ விதக, இந்த விஞ்ஞானமயமும் ஷரீரத்தை, மனித உருவத்தை, ஷரீர ஆகாரத்தை உடையது. இதுவரை விஞ்ஞானமயத்திற்கும் ஸ்தூல சரீரத்தை போல உடல் உள்ளது என்ற கற்பனை இதோடு நமக்கு நிறைவு பெறுகின்றது. இந்த கோஷத்தினுடைய தாற்பயம் புரியாதவரை, இப்போ சொன்னார் இல்லையா, விஞ்ஞானமய கோஷமானது இது ஒரு மனித உடலை போன்ற ஒரு ஆகாரத்தை, வடிவத்தை உடையது அப்படி சொல்லி சொல்கிற அந்த கருத்து நம்ம மனதுக்கு புரியவில்லை என்றால் என்ன பண்ணணும், உபாசனை செய்யின்னு சொல்லி சொன்னது. அந்த உபாசனைக்கான கற்பனை தான் இதெல்லாம். ஆக விஞ்ஞானமய கோஷம் இந்த சரீரம் ஆகாரம் என்று சொல்லிவிட்டால் விஞ்ஞானமய கோஷத்தின் தலை கை இவைகளை சொல்ல வேண்டும் இல்லையா. தஸ்ய விஞ்ஞானமயஸ்ய, விஞ்ஞானமயத்தின் விஞ்ஞானமயத்தினுடைய ஷத்தைவ ஷிரஹ, இந்த விஞ்ஞானமயத்தினுடைய தலை என்ன, ஷத்தையே, ஷத்தைவ ஷிரஹ. ஷத்தை சொல்லி சொன்ன என்ன, நம்பிக்கை. ஷத்தாவான் லபத்தே ஞானம், ஷத்தை என்பது நம்பிக்கை சொல்லி அர்த்தம். இந்த விஞ்ஞானமயத்தினுடைய தலை எது என்றால் ஷத்தையே, நம்பிக்கையே இதனுடைய தலை. இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தி. நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஞானம் வர வேண்டும் என்றால் அதுக்கு தலையாக இருப்பது எது என்றால் உபனிஷத் சொல்லுகின்றது ஷத்தா. பகவான் கீதையிலும் சொல்வார், ஷத்தாவான் லபத்தே ஞானம். ஒரு அறிவை தருகின்றார், அதில் நம்பிக்கை இல்லைன்னா அது நமக்கு அறிவாக மாறுமா? ஏதோ சொல்கிறாரு போங்க, அது அறிவாக இருக்கா, மேர் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இன்னொன்று இருக்குது, ஷத்தைக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒருத்தர் ஒன்று சொல்கிறார், அதை நம்ம நம்புகிறோம், நம்பிக்கொண்டிருக்க வரைக்கும் அதுக்கு பேர் ஷத்தை. நேராக பார்த்து அனுபவிச்சுட்டா என்ன, அது ஞானம், முடிஞ்சு போச்சு. ரொம்ப பெரிய பேதம் இல்லை. பார்க்காத வரையிலும் ஷத்தை, பார்த்த பிற்பாடு ஞானம். அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு பென்சில் இருக்குன்னு சொல்கிறார், அது வரைக்கும் என்ன சரி, சாமி சொல்கிறார் நம்புவோன்னு சொல்கிறோம். பார்த்துட்ட பிற்பாடு எது சாமி சொல்கிறார் நம்புற, இது பென்சில்னு சொல்லுவோமா? இது பென்சில் தான். பார்க்காத வரை அது ஷத்தை, பார்த்த பிறகு அது ஞானம். ஆக ஞானத்தை அடையும் காரியத்தை விஞ்ஞானமய கோஷம் செய்யும். மனோமய கோஷம் ஞானத்தை குழப்பி கொண்டிருக்கும். மனத்தினுடைய வேலை என்னென்னா, இதுவா அதுவா, அது மனதினுடைய குழப்பம். இதுதான் என்று நமக்கு உறுதியாக நிச்சயித்து சொல்வது புத்தி. அதான் சொல்கிறார். ஆக எந்த ஒரு ஞானத்திற்கும் தலையாக இருப்பது ஷத்தை. இது ரொம்ப அவசியம். ஷத்தை இல்லை என்றால் வேதம்தான் பிரமாணம் என்ற புத்தி வராது. இப்போ ஆத்மாவை பற்றிய அறிவை பொறுத்த வரையிலும் நம்ம ஆத்மாவை பார்த்தோமா? ஆத்மா விட்டுடும், கடவுளை யாருன்னா பார்த்தோமா? கடவுளை பார்க்காதவனா கடவுள் இருக்கான்னு நம்புறாரு, கடவுளை பார்க்காதவனும் கடவுள் இல்லைன்னு நம்புறாரு. ரெண்டுமே என்ன, நம்பிக்கை தான். ஆனால் ரெண்டு பேருமே பார்க்கல. பொதுவாக குடும்பத்தில் பார்க்காத இருக்குன்றாரு, இவர் பார்க்காமலே இல்லைன்றார். ரெண்டுமே நம்பிக்கை தான். ஆனால் பார்க்காம இருக்குன்னு சொல்கிறவருக்கு எது பிரமாணம் என்றால் சாஸ்திர பிரமாணம், வேதம் சொல்கிறது, பெரியவர் சொல்லுகின்றார், எல்லாரும் சொல்கிறாங்க. ஆகினால இது இருக்குது. ஆக ஸ்ரத்தை இல்லை என்றால் வேதம் தான் அறிவை தரும் கருவி என்ற புத்தி நமக்கு வராது. பிரமாணத்தில் நம்பிக்கை. அப்போ தாத்தாவோ ஒன்று சொல்கிறாங்க, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வச்சது அந்த வார்த்தையுடைய கருத்தை நாமும் அக்செப்ட் பண்ணுவோம், அதில் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நம்பவே மாட்டோம், அது நமக்கு அறிவாக வராது. ஆக ஸ்ரத்தை இல்லை என்றால் ஞானமும் வராது, சாஸ்திரமே கேட்க முடியாது. ஆமாம், இப்போ கேட்குறதே நம்ம அறியாமல் அது மேலே இருக்க ஸ்ரத்தையினால் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. நம்ம அறியாத நமக்குள்ளே அந்த ஸ்ரத்தை இருக்கிறதுனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து அப்படி ஸ்ரத்தையோடு கேட்டால்தான் ஞானம் வரும்.
அந்த நம்பிக்கையோடு கேட்டால் தான் ஞானமே வரும். ரெண்டுமே ஒன்று அந்யோன்ய ஆசிரியமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு விவகாரத்தில். இதெல்லாம் தெரியாமலேயே விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக மனோமய கோஷத்தை வேதாத்மா என்று சொல்லுவார்கள். விளக்காசிரியர் அதற்கு பெயர் கொடுக்குறாங்களாம், வேதாத்மா. காரணம், மனோமயத்த அவயங்களை கற்பனை செய்யும் பொழுது நாம் என்ன பார்த்தோம், அது மனதில் தான் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். மனதில் தான் ஸ்ரத்தை இருக்கணும். புத்திக்கு ஸ்ரத்தைன்றது இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கிடுச்சு. மனதில் தான் ஸ்ரத்தை வரணும், அதற்கு புத்தி தேவையில்லைன்னுறார். ஆகவே வேதாத்மா சொல்லி சொன்னால் படித்தது மனதில் தங்கி இருக்க வேண்டும். ஆனால் விஞ்ஞானமய கோஷம் வேதார்த்த ஆத்மான்னு சொல்கிறோம். அறிந்த கருத்து புத்தியில் இருக்கு. அறிவதற்கு முன்னே அதை கேட்பது எது என்றால் மனம். மனப்பாடம் பண்ணுறது மனம் வேணும். ஒன்றை அறிவதற்கு மனம் வேண்டும். அதை புரிந்து வைத்திருப்பது புத்தி. ஆக வேதத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது புத்தி. வேதார்த்த நிச்சயத்தை செய்திருப்பது புத்தி. அந்த புத்திக்கு பெயர் தான் விஞ்ஞானமயம். வேதத்தின் அர்த்தத்தை நிச்சயம் செய்வதற்கு அதுதான் விஞ்ஞானமய கோஷத்தின் பெருமை. எனக்கு புத்தியே இல்லை, ஆனால் இதெல்லாம் நான் நிச்சயம் செய்திருக்கேன்னா அது நிச்சயம் செய்தது தான் புத்தி. தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கு. ஆகவே தான் மனோமயத்தை காட்டில் விஞ்ஞானமயம் மேலானது, பெரியது. அடுத்து பாருங்கள், ரிதம் தக்ஷிண பக்ஷக. வேதமானது அந்த வார்த்தைகளினுடைய சப்தம் இருக்கு பாருங்க, அது மனோமயத்தில் இருக்குது. அந்த வேதத்தினுடைய அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் அதிலும் நமக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். ஆக இது எது வலது கை சொல்லி சொன்னார், ரொம்ப அழகாக சொல்கிறது, ரிதம் தக்ஷிண பக்ஷக. வேதம் சொல்லி உள்ளபடி புரிந்து கொள்வது ரிதம். ரிதம் என்றால் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். ரிதம் என்றால் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக விஞ்ஞானமய கோஷத்துடைய வலது கை சரியாக புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். சத்தியம் உத்தர பக்ஷக. சத்தியம் என்றால் சரியாக புரிந்து கொண்டபடி செயல்படுதல் சொல்லி அர்த்தம். சரியாக புரிந்து கொண்டபடி செயல்படுதல். ரெஃபரன்ஸ் எங்கே பார்க்கணுன்னா சாந்தி பாட்டத்தில் பார்க்கணும். சத்தியம் வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி தன்மாம் அவத்து தத் வக்தாரம் அவத்து அவத்து மாம் அவத்து வக்தாரம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஆக சத்தியம் சொல்லி சொன்னால் சரியாக புரிந்து கொண்டபடி செயல்படுதல். நான் புரிந்து கொண்டபடி செயல்பட்டால் அது சத்தியம். ஆக சாஸ்திரத்தில் சொல்லி உள்ளபடி அறிவிருந்தால் அது ரிதம். சாஸ்திரம் சொன்னபடி அல்லது சாஸ்திரம் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டால் நம்ம இடத்த ரித்தமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். சரியாக ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு சத்தியமும் கிடைக்காது, அதன்படி நடக்கவும் மாட்டோம், சத்தியம் நடக்காது. ஆக சத்தியம் என்பது இடது கை, சரியாக புரிந்து கொள்வது என்பது வலது கை. அடுத்து பாருங்கள், யோக ஆத்மா சொல்கிறா. யோக சொல்லி சொன்னால் மன ஒருமுகப்பாடுன்னு சொல்லி அர்த்தம். இங்கே சமாதானம். சமாதானம் எங்கே வருது, இவர் சமாதானமாக போயிட்டாருன்னு பாருங்க, அது இல்லை. இஸ்ரேலும் அமாசும் சமாதானமாக போயிட்டாங்க, அது இல்லை. இங்கே மன ஒருமுகப்பாடு, சாதன சவிட்ட சம்பத்தில் உள்ள சமாதானம் தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து ஆத்மா. ஆத்மா சொன்னால் விஞ்ஞானமய கோஷத்திற்கு ஒரு பகுதியாக இருப்பது சமாதானம், மன ஒருமுகப்பாடு. அது இல்லை என்று அறிவே வராது. அறிவு வர பிரவருத்தி வேண்டும் என்றால் ஸ்ரத்தை வேண்டும். சிலருக்கு ஸ்ரத்தை இருக்கும், ஆனால் மன ஒருமுகப்பாடு இருக்காது. சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கான்சன்ட்ரேஷன் இல்லை சொல்லி சொன்னால் மன ஒருமுகப்பாடு இல்லைன்னா அறிவே வராது. ஏன்னா கவனமாக கேட்க முடியாது, கேட்டு அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. அந்த புரிந்து கொண்ட அறிவு நமக்கு கிடைக்காது. நம்ம பார்த்தா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரித்தம்னு சொல்லி பார்த்தோம். ஆக ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மன ஒருமுகப்பாடு, சலனம் இல்லாமல் விக்ஷேபம் இல்லாமல் இருந்தால் அப்போ தான் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கலாம், சொல்கிறதெல்லாம் மனதில் அப்படியே சென்று தங்கும். வகுப்பில் கவனமாக டைவர்ஷன் இல்லாத கேட்குற ஸ்டூடெண்ட்டு வீட்டில் போய் படிக்கணுன்றது கூட இல்லை, அவன் அழகாக எழுதிடுவான், பரீட்சைகளை பாஸ் பண்ணிட முடியும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு மன ஒருமுகப்பாடு இருக்கணும், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொல்லி சொன்னான். ஆக ஞானத்தில் பொருந்தி இருத்தல் சமாதானம், அதுதான் பார்த்தோம். யோக என்ற வார்த்தைக்கு சமாதானம். அடுத்து மக சொல்லி சொன்னா மகக அப்படி சொன்னால் ஹிரண்ய கர்ப்பன், புச்சம் வாழை போல.
இரண்ய கர்ப்பன் என்பது வாளை போல சொல்லிட்டார். யாருக்கு? இந்த விஞ்ஞானமய கோஷத்திற்கு வாள் இரண்ய கர்ப்பன் சொல்லிட்டார். புச்சம் வாளை போல, பிரதிஷ்டா அதுதான் ஆதாரம். ஆக நமக்கு புத்தி வர வேண்டும் என்றால் ஹிரண்ய கர்ப்பனுடைய அனுகிரகம் தேவையாம். அவர்தான் எல்லா சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆதாரமாக அபிமானி தேவதையாக இருக்கின்றார். அந்த மகக என்கின்ற தத்துவம் ஆதாரம். இத்தோட அவயவ கற்பனை முடிவடைகின்றது. சுவாமிஜி போதும், இந்த வகுப்பை இதோட இந்த விஷயத்தை நிறுத்திடுங்கோ, ஒரு மாதிரி தலையை சுத்துறது இங்கே முடிஞ்சிடுது. ததேஷ ஸ்லோகோ பவதி ததாபி, இந்த விஷயத்தில் தஸ்மின் அர்த்தே விஞ்ஞானமய ஆத்ம விஷயத்தில் ஏஷ ஸ்லோகோ வக்கியமான ஸ்லோக்காக வர இருக்கின்றது. பவதி என்றால் படத்தி படிக்கப்படுகின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் ரிக் மந்திரத்தின் கருத்து வருகின்றது. அடுத்து ஆனந்தமய கோஷம் அறிமுகப்படுத்தப்படும். அதற்கு முன்ன ஒரு சின்ன ஒரு விசாரம் இருக்கு. நம் ஒவ்வொரு ஜீவனுடைய மனிதனுடைய சரீரத்தை மூன்றாக நம்ம பிரிக்கிறோம். எது? நம் ஒவ்வொருவருடைய சரீரத்தை மூன்றாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்தூல சரீரம், இந்த அன்னமய கோஷம். அடுத்து சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம்னு இருக்குது. மூன்றாவது காரண சரீரம். இதில் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், கண்ணுக்கு நன்றாக தெளிவாக தெரிகின்ற 60, 70, 80 கிலோ கருப்பு சிவப்பாக இருக்கிற ஒரு உடம்பு, இது அன்னமய கோஷம். அடுத்து காரண சரீரம் சொல்லி சொன்னால் ஆனந்தமய கோஷம். இது நடுவில் ஒன்று விட்டுருக்குறோம். ஸ்தூல சரீரத்துக்கும் காரண சரீரத்துக்கும் இன்பிட்வீன் ஒன்று இருக்குது. என்ன? சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்னென்ன இருக்குது? பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம். இந்த மூன்றையும் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவோம். பிராணன், மனம், புத்தி, இது மூன்றையும் சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவோம். ஆக இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நம்முடைய இந்திரியங்கள், புலன்கள் எல்லாம் அதில் சேர்ந்துருக்கு. மனம், புத்தி, சித்தம் எல்லாம் அதில் சேர்ந்துருக்கின்றது. ஆக இனி காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் சொல்லி சொன்னோம். இந்த 3 சரீரம் 5 சரீரமாக இப்பொழுது பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன? அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம், ஆனந்தமய கோஷம் என்பது காரண சரீரம், பிராணன், மனன், புத்தி, இந்த 3ஐயும் சேர்த்தால் அது சூக்ஷ்ம சரீரம். அப்போ 5 சரீரத்தை 3ஆக நம்ம பண்ணியிருக்கிறோம். 3 தான் 5 ஆக்கியிருக்கிறோம். 5 தான் 3 சரீரத்தில் போட்டு புரிஞ்சு கொள்ள போகின்றோம். இனி நாம் கோஷத்தில் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கோஷத்திலிருந்து இன்னொரு கோஷத்திற்கு போவது என்றால் என்ன அர்த்தம்? அதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் விரிவாக ஒரு சிறு விசாரத்தில் பார்த்துவிட்டு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த அணுவாக்கத்துக்கு போக போகிறோம். ஆனந்தமய கோஷத்துக்கு போக போகிறோம். இது ஒரு அழகான ஒரு விசாரம் இருக்க போகின்றது. அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.